யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இன்னையோட அந்த போதனையை முடிக்கிறோம். அடுத்த வாரம் வேற ஏதாவது புது போதனையை ஆரம்பிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்பதை குறித்து பேசி வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம் என்பது பரலோகத்தில் நாம் மரித்து இளைப்பாறுவதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலம் கிடையாது. இந்த ஸ்தலம் என்பது பிதாவின் வலது பார்சத்தில் எல்லா பிரச்சனைக்கு மேலாக, போராட்டங்களுக்கு மேலாக, கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுக்குள்ளாக உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்தலம். அதை ஆயத்தம் பண்ண போகிறார். அதற்கு போகிற வழி என்பது கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையின் மூலமாக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஆயத்தம் பண்ணி அவரோட கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்து முடித்து விட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கன்னு சொல்லுகிறார். ஒரு காரியத்தில் நம்ம ஜெயமா இல்லை. இப்போ சுகத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது, சுகம் தேவைப்படுகிறது என்றால் அந்த பகுதியில் நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது அர்த்தம். சிலருக்கு பொருளாதாரத்தில் விசுவாசம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார தேவைன்னு வரும் பொழுது தேவனை விசுவாசித்து உடனே வாங்கிக்குவாங்க. அற்புதங்கள் நடக்கும், பொருளாதார மிராக்கள் நடக்கும். ஆனால் சுகம்ங்கிற ரீதியில் அவங்க தடுமாறுவாங்க. சில மக்கள் சுகத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எந்த வியாதி, எந்த விளைவினம் வந்தால் கூட டக்கு டக்குன்னு விசுவாசிப்பாங்க, சுகமாயிருவாங்க, ஆரோக்கியமாவாங்க. வியாதியோட அறிகுறி வந்தால் கூட மறுநாள் ஆரோக்கியமாக பூர்ணமாயிருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் அடிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பகுதியில் கூட பலவீனமாக இருக்கக்கூடாது. ஒரு பகுதியில் பலவீனமாக இருக்கிறோம், அந்த காரியத்தினுடைய விசுவாசம் குறைவாக இருக்குது என்றால் அதை குறித்த காரியங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க 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 தேவன் மேலே விசுவாசம் இருக்கும், தேவனோட வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது குறைவில்லாமல் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக வாழ முடியும். இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாங்கிறார். இதே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் சொல்றார். இதே காரியத்தை வேறு விதமாக சொல்லுகிறார். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், குறைவில்லாமல் வாழ வேண்டுங்கிறது நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக, நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சிறு பிள்ளையை போல மனம் திரும்பிய இடத்துல வாருங்கன்னு சொன்னார். ஒரு சிறு பிள்ளை நல்ல சூழ்நிலையில் வளர்கிறது என்றால் அந்த பிள்ளை அழுகிறதை காட்டிலும் சிரிக்கிறதா நிறையா இருக்கும். ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, சின்ன குழந்தை ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் வளர்கிறது என்றால் அந்த பிள்ளை அழுகிறதை காட்டிலும் சிரித்து சந்தோஷப்படுகிறதா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். வளர வளர நமக்கு சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் போயிடுது. அப்படியே சிலருக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் ஜோக்கு சொல்லுங்க, அப்படியே கல்லுமா இருப்பான். அவன்லாம் சின்ன வயசில் சிரிக்காதவனா, சிரிச்சவன் தான். கொஞ்சம் போது சிரித்தான், மகிழ்ந்தான், கலிகூர்ந்தான். இப்போ சிரிப்பது கிடையாது, கலிகூறுவது கிடையாது. அப்படி இறுகின முகத்தோடு இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால் மாற்றம் வரும், மறு உண்டாகும், என் பிரச்சனைகள்லாம் தீரும் என்கிற விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்கள் தான் வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, பதிலோட தேங்க்ஸ் கிவிங்கோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கடவுள்னு சொல்லுகிறார். கவலைப்படுகிறோம். கவலைப்படுங்கிறது நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய ஆற்றலை வீணாக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு காரியம். நீங்கள் கவலைப்படும் பொழுது, இரவு தூக்கத்தை தொலைக்கும் பொழுது, கடந்த காலத்தில் நம்ம செய்ய தவறுனது, நம்ம செஞ்சது, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், நம்முடைய தோல்விகள், அதை சிந்திக்கும் பொழுது இரவு தூக்கம் போகிறது. இரவு தூக்கம் போகும் பொழுது மறுநாள் காலையில் காரியங்களை உங்களால் செவனே செய்ய முடியாது. அந்த சக்தி முழுக்க உங்கள்கிட்ட உறிஞ்சு போயிடும், ஆற்றல் போயிடும். கீழேருந்து எவ்வளோதான் டேங்குக்கு தண்ணி அனுப்பினாலும் ட்ரைனேஜ் வால்வு திறந்து விட்டிங்கன்னா நீங்கள் மாங்குன்னு எவ்வளோ தான் மோட்ரு போட்டாலும் தண்ணி நிற்காது. ஏன்னா ட்ரைனேஜ் வால்வு தான் ரொம்ப கீழே இருக்கும். அநேக மக்களோட வாழ்க்கையில்
கடந்ததே நினைச்சு நினைச்சு அவனோட ஆற்றல், வல்லமை, சக்தி எல்லாம் அப்படியே வீணடிக்கப்படுகிறது. நீங்க கவலைப்படும் பொழுது பிள்ளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனைகளை குறித்து, கடன் பிரச்சனைகளை குறித்து நம் கவலைப்படும் பொழுது அது எந்த ஒரு மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தாது. யாரை குறித்து கவலைப்படுகிறோமோ அவங்களோட வாழ்க்கையிலும் ஏற்படுத்தாது. ஒரு காரியம் குறித்து கவலைப்படுறோம் இல்லையா, அது என்னை குறித்து கவலைப்பட்டாலும் அது என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம், அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஒன்றை ஏற்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையில் விளைவினத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு முறையும் கவலை வரும் பொழுது, கவலைப்படும் பொழுது இது அவசியமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணம் நமக்கு அவசியம் தானா, இதை கவலைப்பட்டு தான் ஆகணுமா, யோசித்து தான் ஆக வேண்டுமா என்று கொஞ்சம் யோசிங்க. கவலை என்பது அநேக நேரத்தில் கடந்த காலத்தை குறித்து சிந்திக்கிறார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். கடந்த காலம் என்பது முடிஞ்சிருச்சு, நீங்கள் கடந்த காலத்தை சரி பண்ணவே முடியாது. இன்னொன்று எதிர்காலத்தை நீங்கள் போகவே இல்லை, இப்போ நிகழ்காலத்தில் இருக்கீங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னாரு. நாளைய தினம் வரும்பொழுது கரெக்டான இடத்துல கர்த்தர் உங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், கோர்ஸ் எடுத்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நிச்சயமாக வேலை கிடச்சிருன்னு நினச்சி தான் பிள்ளைகளை சேர்க்குறோம். 6 மாதத்தில் அந்த கோர்ஸுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ செலவழித்து இவ்வளோ படிக்க வச்சுமே என்ன செய்கிறது, வேலை எல்லாம் போயிடுமோ அப்படின்ட்டு என்ன வருது. பேசாமல் இந்த கோர்ஸை விட்டுட்டு வேறு கோர்ஸுக்கு போகலாம்னு நினச்சாலும் அதுவும் அந்த கொஞ்ச நாளாக போயிடும். அதுக்கு பதிலாக எந்த கோர்ஸ் படித்தாலும் நான் கோர்ஸ் முடித்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் எனக்கு ஏற்ற வேலையை தருவார் என்று கர்த்தர் மேலே நிம்மதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடலாம், உங்களை தேடி பிக் பண்ணி எடுத்து போயிடுவான். ஆனால் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா கோர்ஸ் முடிக்க முடியாது, இருக்கிற ஸ்ட்ரென்த்து, ஆற்றல் அத்தனை வீணாகிடும். அதுதான் ஆண்டவர் சொன்னவங்க இருதயம் கலங்காதிருப்பாக. நம்மை தேவன் படைக்கும் பொழுது கலங்கும்படியாக, கவலைப்படும்படியாக, மனம் சோர்ந்து போகும்படியாக தேவன் உங்களை என்னை படைக்கல. விசுவாசிக்கும்படியாக, எதிர்பார்க்கும்படியாக, தேவன் மேல் பற்றுதல் உள்ள ஆளாக இருக்கும்படியாக தான் தேவன் உங்களை என்னை படைத்திருக்கிறார். இதே பேதுரு சொல்லும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினால் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கிறார். உங்களை விசாரிக்கிறார்னா உங்களை கேர் பண்ணுகிறார், உங்க மேல கவனமா இருக்கிறார், உங்களுடைய சிந்தையாகவே இருக்கிறபடினாலே உங்களுக்கு கவலையெல்லாம் எடுத்து அவர் மேல் வைத்து விடுங்க. ஒரு காரியத்தை குறித்து கவலை இருக்கா, அது எப்படி இல்லாம இருப்பீங்க? குடும்பத்தை குறித்து கவலை இருக்கும், பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கும், அடைக்கப்படாத கடனை குறித்து கவலை இருக்கும். அத்தனை கவலை எடுத்த ஆண்டவரை இது என்னால் டீல் பண்ண முடியாது, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் செய்ய போறது என் ரட்சிப்பின் சந்தோஷத்துல நான் களி கூற போறேன். நீ அற்புதம் செய்வீர், நீ தேவைகளை சந்திப்பீர் என்று அவர் மேலே வச்சிங்கன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து தொடர்ந்து கலிகூறுதலே உங்களை வைத்திருப்பார். அதனால 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷம் இல்லாமல் பயத்தோடும் கவலையோடும் இருப்பதை நம்ம விரும்ப மாட்டோம். நாம் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது, நம்மை காட்டிலும் தேவன் கோடி மடங்கு நல்லவர். நம்மையே நினைத்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறதுங்க. நம்ம 24/7 நம்ம பிள்ளைகளை பற்றி நினைக்கல, ஆனால் நம்மையே ஒரு நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் கவலையெல்லாம் எடுத்து அவர் மேலே வச்சு விடுங்க. இல்லைங்க என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியல, பயப்படாமல் இருக்க முடியல, கவலையும் பயமும் என்னை நெருக்கிறதுனா சுற்றி இருக்கிற மக்கள் சூழ்நிலைகள் பிரச்சனை இல்லை, நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம், இம்மெச்சூரிட்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனை இருக்கு, உங்க பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை உங்களை அமுத்துகிறது, உங்களை கலங்க பண்ணுகிறது என்றால் ஆவிக்குரியதில் நம்ம முதிர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவுக்கு வராத பிரச்சனையா, போராட்டங்களா, கலக்கங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வராத பிரச்சனை, போராட்டம், கலக்கத்தை நம்ம சந்திச்சிட்டோம்னா கிடையவே கிடையாது. வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறார், அந்த ஊர்ல இருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஊர் வாசல்ல அருவாளோட காத்திருக்கான், வெளியே வந்தோம்னா சீவியர்லாம். கூலிப்படை அன்னைக்கே இருக்குங்க, கூலிப்படையை பொறுத்துனாங்க அவனுக்கு, கூலிப்படையை பொறுத்து ஆளை போட்டுறன்னு. அவர் சொவரர் குதிச்சு ஓடுவார். அந்த மனிதன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, பிரச்சனையை குறித்து களி கூற வேண்டாம், பிரச்சனையின் மத்தியிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை களி கூறுங்க. பிரச்சனை பெருசு இல்லைங்க, தேவன் பெரியவர். கவலை வராதா? கவலையின் எண்ணங்கள் வராதா? கட்டாயம் வரும்.
அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், எல்லா சபையை குறித்த கவலை என்னை அப்படி நெருக்கிறதுங்கிற. நெருக்கலாம், கவலையின் எண்ணங்கள் வரலாம், கவலையின் சிந்தைகள் வந்து அப்படி நெருக்கலாம். ஆனால் நமக்குள்ள வந்து நாம் நொறுங்கி விடக்கூடாது. வெளியே வந்து நெருக்கிறது வேற, ஆனால் அந்த கவலைகள், அந்த கவலையின் சிந்தைகள் நமக்குள்ள வந்து உள்ள குடியிருப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது வெளியே நெருக்கின பிரச்சனை உள்ள வந்து நம்ம நொறுக்கிறோம். நொறுக்குவதற்கு இடம் கூடாதீங்க. பிரச்சனை இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, சவால்கள் இருக்கா, எல்லாம் இருக்கு. அத்தனைக்கு மேலாக நமக்குள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லங்க, எதிர்ப்புகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லங்க, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் மேல விசுவாசம் வைங்க. அதான் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறோமா? வாழ்க்கையை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம் என்றால் இருதயம் பயப்படுவதற்கும் கலங்குவதற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். திரும்பி வாசிப்போம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானுடைய ஒரு மாபெரும் வேலை மீட்பின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ அத்தனை காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டுவார், போதிப்பார். என்றால் மீட்புக்கு முன்னாடி சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்க போறாங்கிறாரு. இந்த எல்லா காரியத்தையும் அப்பொழுதே சொன்னார் என்றால் அவர் சொல்லுகிறார், உங்களை இருதயம் தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாதுங்கிறார். பரிசுத்த ஆவியான வரும் பொழுது, தேற்றவாளன் வரும் பொழுது உங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர், தேற்றுகிறவர், கூட நின்று சப்போர்ட்டா இருக்கிறவர், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்புறம் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றார் இல்லையா, அந்த வார்த்தை வந்து ரிடம்டிவ் வேர்டு, அதாவது மீட்பின் வார்த்தை. அது நீங்களாம் மனதில் வேலை செய்து மனதில் பயிற்சி எடுத்து இந்த சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அதனால தான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இது கிடையாது. உலக வழிகளில் இந்த சமாதானத்தை நீங்கள் பெறவே முடியாது. இந்த சமாதானம் என்பது மீட்பின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். ரட்சிப்பு என்பது நம்ம எவ்வளவுதான் தவம் கடந்தாலும் எவ்வளவுதான் புண்ணியம் செஞ்சாலும் ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு எப்படி தேவனிடத்திலிருந்து வருகிறதோ, தேவன் ஒரு பரிசாக ஈவாக கொடுக்கிறாரோ, அதே போல சமாதானம் என்பது மீட்பின் மூலமாக நமக்குள்ள வரக்கூடிய தெய்வீகமான ஆசீர்வாதம். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் எந்த சமாதானத்தை அனுபவித்தாரோ அதே சமாதானத்தை, அதே வல்லமையை, அதே ஆற்றலை மீட்பின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏசாயா 53 நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம். மீட்பில் என்ன நடக்க போகுது என்பதை குறித்து பேசுகிறதா ஏசாயா 53. ஏசாயா 53 எடுங்க, கவனிச்சே வாங்க. நம்முடைய மீட்பு என்பது பார்சியல் மீட்பு கிடையாது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் தேவையான கிரயம் பூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியில தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம், நீதிமானாயிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம், தேவனுடைய சுவாபத்தை ஆவியில பெற்றிருக்கிறோம். இது ஆவியின் மீட்பு. இரண்டாவது மனது. மனது கவலையினாலும் கலக்கத்தினாலும் தோல்வியினாலும் மனது வந்து கசிக்கு பிழியக்கூடாது. வெற்றியினாலும் நிறைவினாலும் சந்தோஷத்தினாலும் எதிர்பார்ப்பினாலும் மனது வந்து ஆட்கொள்ளப்பட வேண்டும். அது மனதுக்கும் மீட்பில் வேலை நடக்குது. மூணாவது காரியம் சரீரம். சரீரத்தில் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், விடுதலையா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். மூன்றுக்கும் மீட்பில் தேவன் கிரயம் கொடுக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இது தமிழ் பைபிளையும் கேஜிவி பைபிளையும் படித்து பார்த்தீங்கன்னா பாடுகள் துக்கங்கள் இருக்கும். சில வேத பகுதி RSV போன்ற வேத பகுதி படித்து பார்த்தீங்கன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் அப்படியே மொழிபெயர்க்கிறான். ஏன்னா அவர் வந்து சும்மா எதே ஒரு பாடுகளையும் எதே ஒரு துக்கத்தையும் சுமக்கல. கவனிங்க, மெய்யாக வேதனைகளையும்
நோய்களை சுமந்தார். சரீரத்தில் நம்ம வியாதியோடு இருக்கக்கூடாது. உலகத்தில் வியாதி இருக்கலாம், நாம் வியாதியோடு இருக்கக்கூடாது. நம்ம சுகமாக தீர்க்காயுசு உள்ளவதான் இருக்கணும். அதான் நம்மை குறித்த காரியங்க. அதான் தேவன் நியமிச்சது. அப்பனா நீங்க ஏன் கண்ணாடி போட்டுருக்குன்னு கேட்காதீங்க. அதான் தேவனுடைய ஸ்டாண்டர்டு. இல்லைன்னா போகணும், இல்லைன்னா குற்ற உணர்வு அடையக்கூடாது. இல்லை என்றால் விசுவாசித்து அந்த நிலையை அடையணுமே தவிர, இல்லை என்று குற்ற உணர்வு அடைந்து பின்வாங்கி போகக்கூடாது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவரை மேல் வந்தது, தழும்புகளால் குணமாகிறோம். நடுவில் சொல்லுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதே சமாதானத்தை தான் இங்க சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் எனக்கு வருவதற்கு, என் வாழ்க்கையின் பங்காக வருவதற்கு தேவையான ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது சும்மா வரக்கூடிய சமாதானம் கிடையாது. எப்படி ரட்சிப்பு ஒரு கிரயத்தின் மூலமாக வருகிறதோ, சுகம் எப்படி ஒரு கிரயத்தின் மூலமாக வருகிறதோ, சமாதானமும் அவர் கொடுத்த கிரயத்தின் மூலமாக தான் வருகிறது. ஏன் சொன்னார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப பெறுவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். மத்தேயு எடுங்க, மத்தேயு 27:26 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரனால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர்ச்சேவர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவள் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசன் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். சம்பவம் தெரியும். பரபாசை விடுவிக்கவா இயேசுவை விடுவிக்குவான்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் பரபாசை விடுவிங்கிறாங்க. பரபாஸ் வந்து பெரிய திருடன், துரோகி. துரோகிகளும் திருடர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கட்டாயம் சிலுவைக்கு போனோம். நாமெல்லாம் தேவனுக்கு துரோகிகள், திருடர்கள் மாறி நம்மை விடுவிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு போறார். கொண்டு போய் ரூம்ல உட்கார வச்சு போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதும் அந்த இடத்துல கூட்டப்படுகிறது. 10-15 பேர் கிடையாது, அத்தனை போர்ச்சேவருடைய கூட்டமும் கூடப்பட்டு அத்தனை பேரும் அவருடைய முகத்தில் காரி துப்பினாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, அத்தனை போர்ச்சேவர் கூட்டம் முழுவதும் அவர் மேலே காரி அவர் துப்புனாங்க. துப்பும் பொழுது மனசு வேதனைப்படுமா? வேதனைப்படாதா? சஞ்சலப்படாதா? நெருக்கப்படாதா? நெருக்கப்படாது, மனசு நெருக்கப்படாது, வேதனைப்படாது. இதெல்லாம் இத்தனையும் நமக்காக அவர் அனுபவிச்சார். ஏன்னா அவர் நெருக்கப்பட்டு நம்மை நெருக்கிறதுலேருந்து விடுதலை ஆக்குறார். இது வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாதுங்க. சமாதானத்தை வைத்து போறேன்னா சும்மா அவர் கொடுத்துட்டு போல, பெரிய கிரயத்தை கொடுத்து அந்த கிரயத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமா கிடையாது, நான் அனுபவித்ததை ஒரு கிரயத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பரிமாற்றம் செய்கிறாங்கிறார். இப்ப நான் சமாதானம் இல்லாம கலங்கி பலதரப்பட்ட பிரச்சனைகளை குறித்து சிந்திச்சேன்னா, அந்த சமாதானம் கொடுப்பதற்கு அவர் கிரயம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதை நான் துச்சமா மதிக்கிறேன்னு அர்த்தம், ரொம்ப மட்டமா மதிக்கிறேன்னு அர்த்தம். பெரிய கிரயம் கொடுத்து தாங்க உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை மெய்யாவே கைவிடப்பட்டார். அதாவது குமாரனாக கைவிடப்படவில்லை, பலியாக கைவிடப்பட்டார். சிலுவையில் தொங்குவது குமாரனும் தொங்குறார், அதே நேரத்தில் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகவும் தொங்குறார். தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டதாக, எல்லா அவமானங்களும் நிந்தைகளும் தன் மேலே விழுகிறதாக, நெருக்கப்பட்டுகிறதாக, கைவிடப்பட்டதை போல உணர்ந்தார். இவ்வளவு கிரயத்தை கொடுத்து தான் சொல்றார், இது ஒரு கிரயத்தின் அடிப்படையில் சமாதானத்தை கொடுக்கிறேன், உங்களுக்கு இருதயம் பயப்படாமலும். இவ்வளவு கிரயத்தை கொடுத்துட்டு என் சமாதானத்தை வச்சுட்டு போறேன், உங்களுக்கு இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக சொன்னார். எல்லாம் கவனிங்க. கவலைப்படுவது, கண்ணீர் விடுவது, வேதனைப்படுவது அழுத்தத்துக்குள்ள வருகிறது சாபம். அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். கவலைப்படுகிறது, கண்ணீர் வடிக்கிறது,
நல்லது நடக்காதோ, தீமை நடந்து விடுமோ என்று பிற்போக்கான காரியங்களை எதிர்பார்த்து மனதில் கலங்குவது என்பது ஆசீர்வாதம் கிடையாது. அது நியாயப்பிரமாணத்தின் சாபம். அது ஆசீர்வாதம் இல்லைங்க, ஒரு சாபம். அதனால தான் அந்த சாபத்தை சிந்திக்காதனர். உபாயம் 28 எடுங்க. உபாயம் 28 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி. 1 to 14 வரை ஆசீர்வாதங்களாக இருக்கும். நல்ல வார்த்தைகள். ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக போவான். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்படும். வரும்போதும் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் பாக்கியவான்னு சொல்லுவான். அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். 14 வரை படிக்கும்போது ஜம்முன்னு இருக்கும், உற்சாகமாக இருக்கும். 15க்கு அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா இருதயம் கலக்கம், வேதனையும் மனசோர்வு அடையக்கூடிய சம்பவமாக இருக்கும். அதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் மூலம் வரக்கூடிய சாபம். மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால வந்தக்கூடிய சாபம், பழியை விசுவாசிக்கிறதுனால வந்த சாபம். அதில் ஒரு சில சாபங்கள் வாசிக்கிறேன், பயமுறுத்துவதற்காக அல்ல. இதிலிருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். வாசிக்கிறேன். உபாயம் 28, 27. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தை தடவி திடுகிறது போல நீ பட்ட பகலை தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். புத்தி மயங்கி இருக்கும், ஒரு நல்லது நடக்காது, ஒரு ஆசீர்வாதம் நடக்காது, வாழ்க்கை முழுவதும் எல்லாவற்றையும் இழந்த நிலைகள் இருப்பாய். இது சாபம். தேவனை விசுவாசிக்காதபடினாலே, பலியை விசுவாசிக்காதபடினால வரக்கூடிய சாபம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 34. உங்கள் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கி போய். மதி மயங்கி போனால் மைண்டு வேலை செய்யாது. 65 வாசிக்கிறேன். அந்த ஜாதிக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடிய காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடிய காலம் வருமோ என்றும். இன்னைக்கு ரொம்ப பேரோட நிலை தான். அப்படியே நைட்டு படுத்துச்சுன்னா எப்படா காலை வரும்னு இருக்கும், காலம் வந்துருச்சுன்னா எப்படா நைட்டு வரும்னு இருக்கும். ஏன்னா விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை. இதுதான் நிலை. இது நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த சாபத்தை போக்குவதற்காக தான் அவ்வளோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் கசையடிகளையும் வருவாங்கினர். இந்த சாபத்தினின்றும் நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பகல் வந்துருச்சுன்னா பகல் வந்துருச்சுன்னு நினைக்கணும். வாழ்க்கையை சந்திச்செல்லாம் ஜெயமா இருக்கலாம். 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் முன்னேறி போலான்னு பகலை எதிர்பார்க்கணும். இரவு வந்துச்சுன்னா சோத்திர ஆண்டவரை படுத்து தூங்கணும். நீங்க சாபத்தின் மக்கள் அல்லங்க, உலகத்தின் மக்கள் அல்ல, நம் தேவனுடைய மக்கள், உடன்படிக்கையின் மக்கள். இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொன்னார், என் சமாதானத்தை வச்சுட்டு போறேன். இயேசுநாதர் பகல் பிறந்த உடனே எப்படா இரவு வர நினைக்கல, இரவு வரும்பொழுது எப்படா பகல் வர நினைக்கல. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் ஜெயமாதான் நடந்தார். அதே சந்தோஷத்தை, அதே சமாதானத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் இருதயம் பயப்படவும் கலங்கவும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. கையில் வந்து சொல்லுவோம், எல்லா கலக்கத்தில் என்றும் மன சோர்வில் என்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்றும் தீமையினின்றும் நான் நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். சாபம் உங்களுடையதல்ல, கவலை உங்களுடையதல்ல, சுகம் உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது என்றால் கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலங்கக்கூடாதுங்க. அவ்வளவு கிரயத்தை கொடுத்துட்டு கலங்கணும் என்றால் கிரயத்தை நாம் மதிக்கவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக மக்கள் கலங்குறாங்க இல்லையா? கலங்குறாங்க, இருதயம் வேதனைப்படுகிறது.
அதுக்கு ஒரு காரணம், தேவன் நம்ம மேலே அன்பா இல்லையோங்கிற எண்ணம் வருது. தேவன் நம்ம மேலே அன்பா இல்லையோ, தேவன் நம்மை கண்டுகொள்ளவில்லையோங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அநேக மக்களுக்கு கவலை போன்ற காரியங்கள் வருது. வாசிப்போம் மார்க் 4:35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். சம்பவம் தெரியும். இங்கே தான் நிறைய ஓமைகளை சொல்லுகிறார். மார்க் 4 நிறைய ஓமைகள் பேசுகிறார். ஓமைகள் பேசிவிட்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கிறார். அடுத்த கரைக்கு போவோம் வாருங்கிறாரு. அப்பொழுது பெரிய சுழல் காற்று வந்து படகை மோதுகிறது. படகுக்குள்ள தண்ணீர் வந்து நிரம்பத்தக்கதாக அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் மீனவர்கள், அந்த கடல்லே பழகினவர்கள். இப்படிப்பட்ட காற்று அடிச்சுன்னா படகை கவித்து உயிரை கொண்டு போயிடும் நல்லா தெரியும். அதனால தான் அவ்வளோ பயப்படுறாங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது, கடல்லையே பழகின ஆட்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் ஊக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இல்லை, அவர் ஊக்கமாக அந்நிய பாசையில் ஜபிச்சுக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா 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 அப்படி ஜபிக்கலை. அவர் நிம்மதியாக தலையணை வச்சு படுத்தார். அவருக்கு காற்று அடிக்குன்னு தெரியுமா, புயல் அடிக்குன்னு தெரியுமா, தண்ணீர் அவன் மேலே படுகிறது தெரியுமா, அத்தனையும் தெரிந்து அவர் கவலைப்பட்டாரா? ஏன் படலை? அக்கறைக்கு போகணும்னு அவருக்கு தெரியும். இவன் எழுப்பி, போதகரே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டான். அநேக நேரத்தில் ஏன் இந்த எண்ணம் நமக்கு வருகிறது என்றால், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேதனைப்படுகிறோம், செத்துப்போமோங்கிற எண்ணம் இருக்குது, தப்பி பிழைப்போங்கிற எண்ணம் இல்லை. நம்ம மேலே கொஞ்சமாவது அன்பு இருந்தாருன்னா இவர் தூங்கிட்டு இருப்பாரா? பிசாசு அந்த எண்ணத்தை தான் உங்களுக்குள்ள வைப்பான். ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தார் என்றால், கரிசனையாக இருந்தார் என்றால், உன் மேலே கொஞ்சமாவது அன்பாக இருந்தார் என்றால், ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் உனக்கு இவ்வளோ துன்பம் வருது? அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சிட்டான் என்றால் ஜெயம் எடுப்பது கஷ்டம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் அன்பினால் வேலை செய்கின்றிருக்கு. தேவனிடத்தில் அன்பா இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், எனக்கா எல்லாவற்றையும் செய்வார் என்று அவரோட அன்பில என்னைக்கு நான் இளைப்பார்களோ அன்னைக்குத்தான் பயம் இல்லாமல் நான் தொடர்ந்து முன்னேறி போக முடியும். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? அவரை எழுப்பி, போதகரே, சாக போறோம், உமக்கு கவலை இல்லையா? அநேக நேரத்தில் பிசாசு நம்முடைய மனதில் விதைக்கிற ஒரு மாபெரும் பொய் என்பது, ஆண்டவருக்கு உன் மேல கரிசனை கிடையாது, கவலை கிடையாது, உன்னை பத்தி ஒரு சிந்திக்கிறதே கிடையாது. அதனால தான் நமக்கு கவலை வருது. என்னை குறித்து சிந்திக்கிறார், எனக்கா அற்புதம் செய்வார், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னை ஜெயமாக அக்கறைக்கு கொண்டு போவார் என்று விசுவாசம் இருந்ததென்றால், காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட அவரை தள்ளி படுக்க விட்டு நம்ம ஒரு தலையணை போட்டு படுத்தலாம். நம்ம 2 பேருமே சேர்ந்து அக்கறைக்கு போவோம். நிச்சயமா நீ சாக மாட்டீர், வந்த வேலை முடிகிற வரை இங்கே சாக மாட்டீர், உம்மோட நாங்க வரோம் என்றால் நாங்களும் சாக மாட்டோம், 2 பேரும் சேர்ந்து அக்கறைக்கு போகணும் போயிடலாம். எங்க மக்கள் ஏன் பயப்படுகிறோம் என்றால், நீதியில ஸ்திரப்படலை. வேதம் சொல்லுங்க, நீதியில ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகில் இல்லாதிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று. வாசிங்களா இந்த வசனம், ஏசாயா 54. இது அனைத்தும் மீட்பின் மூலமாக வரக்கூடியதுங்க. சமாதானத்தை வைத்து போறாங்கிறா இல்லையா, அது விளையாட்டு வார்த்தை இல்லை, மீட்பின் வார்த்தை. அது ஏசாயா 54. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவீர். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். கொடுமைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இருக்குல்லங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் இருக்கு. பார்த்தீங்களா, இந்த கொடுமைங்கிற வார்த்தை தான் அப்ரஸங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ரஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ரஸன்ல ஓபி எடுத்துட்டீங்கன்னா பிரசன் வரும். அப்படி தானே வரும். அப்ரஸன்ல ஓபி எடுத்துட்டு என்ன வரும்?
பிரஷன் வரும். பிரஷன்னா பிரஸ், நெருக்கிறது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நெருக்குவதற்கு தூரமாய். 1000 காரியங்கள் நெருக்கும், நெருக்கினாலும் உள்ளே விடாத அளவுக்கு தூரமா இருப்பாய். பயம் இல்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இயேசு பூமிக்கு வரா இல்லையா, சமாதானத்தோடு இருக்கிறாருங்க. அவர் எந்த ஒரு காரியம் அச்சுறுத்தலை. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவர் கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராக சுற்றி தெரிந்தார். பிசாசின் பிடியில்ங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்க ஆங்கில பைபிளை படிச்சீங்கன்னா அப்ரஸங்கிற வார்த்தை இருக்கு. பிசாசின் பிடியில்ங்கிற வார்த்தை ஆங்கில பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா இதே அப்ரஸன் தான் அங்கே போட்டிருக்காங்க. வியாதி இருக்கு இல்லையா, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது. அது வெறும் வியாதி, வெறும் பலவீனம், வெறும் கடன் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை. ஆனால் அது நமக்கு பலதரப்பட்ட எண்ணங்களை கொடுக்குது, மனதில் அமுக்குது. அப்படியே கடன் பிரச்சனை இருக்கிறது, கடனை அடைக்கணும்னா அத்தோட முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை தீருமாங்கிற எண்ணம் விடிய விடிய நம்மளை போட்டு அமுக்குது. சரீரத்தில் சில பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, அது சரீரத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு நினைச்சோம். விடிய விடிய தூங்க முடியல, செத்து போவோமோங்கிற எண்ணம் வருது. செத்து போவோமோ, பிழைக்க மாட்டோமோ, சுகமாகாதோங்கிற எண்ணம் வருது. இந்த சரீரத்திலையும் பொருளாதாரத்தில் வருகிற காரியங்கள் அதோட நிற்காது, அடுத்து நேரம் எங்கே கொண்டு போகணுன்றால் மனதுக்கு கொண்டு போயிடும். அதனால ஆண்டவர் சொன்னார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராக சுற்றி திரிந்தார். அந்த அப்ரஷன்ல இருக்கா பார்த்தீங்களா, வியாதியை மட்டும் சுகமாக்கல, அந்த வியாதியின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள் இருந்து நம்மை விடுதலையாக்கினார். என்ன சிந்திக்கிறீங்க ரொம்ப முக்கியங்க. மனதுக்குள்ள எப்பேற்பட்ட எண்ணங்கள் உள்ளே குடிபோகுது என்பது முக்கியம். கொடுமைக்கு தூரமா இருப்போம். ஏன் தூரமா இருப்போம்? பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்போம். நீதினா என்ன? தேவனோட அன்புல இளைப்பாறுகிறது, மீட்பில இளைப்பாறுகிறது. மீட்பில தேவன் என்னெல்லாம் செஞ்சாரோ அந்த காரியத்தில் இளைப்பாறுகிறோம். இளைப்பாறுதலோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களை அணுகாது. பயப்படுகிற வாழ்க்கை இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, அப்பா பிதாவின்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அடிமைப்படுவது, அடிமைத்தனத்தில் வாழ்வது நம்மை குறித்து தேவ சித்தம் அல்ல. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கமா? நீதியினால் ஸ்திரப்பட்டிருந்தீங்கன்னா கொடுமைக்கு தூரமா இருப்போங்க, பயம் வராதுங்க. ஒருவேளை தவறே செஞ்சா கூட குற்ற உணர்வு இருக்காதுங்க. தவறு செய்யுங்கன்னு சொல்லல, தவறே செஞ்சிட்டோம், தப்பே செஞ்சிட்டோம், இந்த தப்புக்கு தேவனோட தண்டனை வரும் என்று எல்லாரும் சொன்னா கூட நான் உறுதியா இருப்பேன், தண்டனை வராது என்று. என்னால் எனக்கு வேண்டிய தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்பு கிறிஸ்து மேல விழுந்ததுங்கிற உறுதி நிச்சயம் எனக்கு இருக்கிறது. இல்லைங்க, நான் செஞ்ச தப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஆனா ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு எனக்கு தெரியும். அவங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஆனா ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது, மகிமை உள்ளதுன்னு தெரியும். இந்த உணர்வு இருக்கிறது என்றால் பிசாசு விதைக்கிற மாத்தீங்களா பொய்கள், அத்தனை பொய்களை மேற்கொண்டு மனதில் சமாதானத்தோடு இருக்கீங்க, சந்தோஷத்தோடு இருக்கீங்க என்றால் அது உங்களை அணுகாது. கையில் சொல்வோம், மீட்பிலே தேவன் கொடுத்த கிரயத்திலே நான் உறுதியாயிருக்கிறேன். பயப்படுவதற்கு, கலங்குவதற்கு, அழுத்தத்தின் எண்ணங்கள் உள்ளே வருவதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் நான் உறுதியாயிருக்கிறேன். ஆமென். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, மீட்பில் மட்டும் உறுதியா இருங்க. எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாக முடிப்பார். அநேக மக்கள் பயப்படுவதற்கு, கலங்குவதற்கு ஒரு காரணம் நம்பிக்கையற்ற தன்மை, ஹோப்லெஸ்னஸ். நம்பிக்கை இல்லை, மாறுமா நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை போச்சுங்கிறாங்க, போச்சுங்க, நான் விட்டாச்சு, எல்லாம் மீறி போச்சுங்கிறாங்க. இனிமேமா மாறப்போகுது, இவ்வளவு நாள் மாறாததா இன்னும் மாறப்போகுதுங்கிறாங்க. அதனால கவலைப்பட்டு தான் ஆகணும், நம்ம வாங்கி வந்தது இதுதான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார்.
தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் நம்பிக்கையின் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ப முடியாது, எதிர்பார்க்க முடியாது, சூழ்நிலைகள் மாறாதுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் உலக மக்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் மக்கள். உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை விடுதலையோடு வாழ வைப்பதற்கு அவர் என்னன்னாலும் செய்வார். நீங்கள் துன்மார்க்கன் கிடையாதுங்க, நீதிமான்ங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய இருதயம் கொதிக்கிற கடலை போல இருக்கும், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு இருக்கு. நம்ம துன்மார்க்கன் அல்ல, நீதிமான். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்களை சந்தித்தாலும் மனதில் ஒரு காரியத்தை ஆழமாக உறுதியாக நிறுத்துங்க. நம்பிக்கையின் தேவன், நான் எதிர்பார்க்கிறதையெல்லாம் என் வாழ்க்கையில் ஜெயமாக ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை மனதில் நிறுத்துங்க. என்ன முக்கியங்க? அதனால சொன்னால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னாரு. பிரச்சனை மேலே விசுவாசமாக இருக்க வேண்டாம், சந்திக்கிற சவால்கள் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. தேவன் காட் ஆஃப் ஹோப்னு சொல்கிறாங்க, நம்பிக்கையின் தேவன். எந்த இடத்துல நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல நம்பிக்கை ஏற்படுத்துகிறவர். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த சவால்கள் வந்தாலும் நீங்கள் தரமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனோட வார்த்தை தான் இறுதியானது, உறுதியானது. பிரச்சனை இறுதியானது கிடையாது, பிரச்சனை உறுதியானது கிடையாது. இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் என்னைக்குமே என் வாழ்க்கையில் இருக்காது. நிலைத்து நிற்கக்கூடியது தேவனோட வார்த்தை மட்டும்தான். புல் உதிரும், பூ உலர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ அது மட்டும்தான் நிற்கும். நிற்கக்கூடியது பிடிங்க, போகக்கூடியது விட்டுருங்க. மனதிலிருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. அதையே சிந்திக்காம எனக்கு மாற்றம் வருமா, உபோச்சனை வருமா, விடுதலை வருமா நினைக்காம, வார்த்தை சொல்லுது நிச்சயமாகவே எனக்கு விடுதலை உண்டு நினைங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பைபிளை படிங்க. மனசு கவலையோடு இருக்கும் பொழுது, சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுது, புரியுதோ புரியலையோ ஒரு MP3 போட்டு கேளுங்க. MP3யோ யூடியூப்லேயே போட்டு கேளுங்க. விஜயாவுடைய அக்கா மக ஒருத்தர் இருக்காங்க, சூரண்டையிலேருந்து இங்கே வராங்க ராஜபாளையம் சர்ச்சுக்கு. இப்போ வாரம் அங்கேருந்து வராங்க, சூரண்டையிலேருந்து வராங்க. சூரண்டையிலேருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் சூரண்டையிலேருந்து ராஜபாளையம் வரணும்னா. காலையில் நான் போகும்போதே இருப்பாங்க. அவங்க முத சர்ச்சுக்கு எப்படி வந்தாங்கன்னா, அவங்க சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, என்ன வியாதின்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது, முழிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏன் சீடியை போட்டால் தூங்கிடுவாங்க. நான் எதை மிகப்படுத்தி சொல்லலைங்க, அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. ஆனால் என் சீடியை போட்ட கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. எப்படியே வேலை நடக்குதுல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் டீப் ஸ்லீப்புக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்டா சுபாஸ்டர், நான் இப்போ என்னால் கேட்க முடியல, தூக்கம் வருது. உங்கள் பிரச்சனை இல்லை, தூக்கம் வரலங்கிறதான உங்கள் பிரச்சனை. உங்களுக்கு மருந்தாயிடுச்சு. இப்போ பூர்ண சுகமாயிட்டாங்க. பூர்ண சுகம் அடைஞ்சு பூர்ணமாக ரெக்கவர் ஆகி அங்கேருந்து இங்கே சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சில் அவங்க ஒரு நாளும் தூங்குனதோ கண் அசந்தோ நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. அப்போ அந்த கவலை நேரத்தில், வேதனை நேரத்தில் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வார்த்தை கேட்டாங்க. வார்த்தை தாங்க மருந்து. ஒரு பேராசிட்டமால் உள்ளே போடுறீங்க, அது எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? உள்ள பினாப்தலின் இருக்கு தெரியுமா? பினாப்தலின் எப்படி வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? வேலை செய்யும் தெரியாது. அது பினாப்தலினா ஃபீனாலா ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளே போய் வேலை செஞ்சால் காய்ச்சல் போகுதுன்னு தெரியுதுல்ல. அதே போல் தான் கர்த்தரோட வார்த்தை. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரோட வார்த்தை தான் இறுதியானது, உறுதியானது என்று அதில் நினைச்சு நின்று வார்த்தையை கேட்டு சிந்திச்சிங்கன்னா வெளியே வருவதற்கு வழியே இல்லை நினைக்கும் பொழுது தூரம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும். ஒரு குகையில் மாட்டிக்கிட்டீங்க, எங்கிட்டு போகணுன்னு தெரியல, எல்லா பக்கமும் இருட்டாக தான் இருக்குது. இங்கிட்டு பார்த்தா இருட்டு, அங்கிட்டு பார்த்தா இருட்டு. இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வெளியே தெரியணும். வெளிச்சம் தெரிஞ்சிருச்சுன்னா பாதை தெரிஞ்சிடும். கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சங்க. வாசிங்க எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. முதல்ல சொல்ல, தேவனோட வார்த்தையானது ஜீவனானது. ஒரு இருள் நிறைந்த இடம், வழியே இல்லாத இடத்துல தேவனோட வார்த்தை உங்களுக்கு ஜீவனை, ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். என்ன நடந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் தேவனோட வார்த்தைக்குள்ள போங்க. தேவனோட வார்த்தை குறித்த ஒரு காரியம் என்னவென்றால், அது பொய் சொல்லாதது, சொன்னதை நிறைவேற்றுகிற வரை தேவனிடத்தில் திரும்பி செல்லாதது. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 10 எடுங்க. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:23. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நம்முடைய எதிர்பார்ப்பை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இது ஒரு டிரான்ஸ்லேஷன். இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன், நிறைய ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இது ஒரு டிரான்ஸ்லேஷன், இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன். So now we must cling tightly to the hope that lives within us. தமிழ்ல சொல்றேன், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த நம்பிக்கையை உறுதியாக இறுக்கமா பிடிச்சுக்குங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, எதிர்பார்க்க இருக்கிறது, அதை இறுக்கமாக உறுதியா பிடிச்சுக்குங்க. knowing that God always keeps his promises. தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று உறுதியோடு அறிந்து உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை உறுதியாக டைட்டா பிடிச்சுங்கிறார். தேவன் ஒரு காரியம் சொல்றார் என்றால் அந்த வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவார். நம்ம செய்ய வேண்டியது என்னதென்றால், தேவன் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதை உறுதியாக இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பிரச்சனைகளை பிடித்துக் கொள்ள வேண்டாம், வாக்குத்தத்தங்களை பிடிங்க. நல்லா கவனிங்க. எந்த எண்ணம் உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறதோ, எந்த எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணுகிறதோ அந்த பாதையில் தான் நீங்க போவீங்க. ஒரு எண்ணம் மேலோட்டமாக வருகிறதுனால உங்களை அழைத்து செல்லாது. ஒரு எண்ணம் உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது, அந்த எண்ணம் உங்களை ஆழமான விதத்தில் பதிந்திருக்கிறது என்றால் தானாகவே நீங்க அந்த பாதையில் போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களாம் திடீர்னு போறது கிடையாதுங்க. ஒரு பாதை வகுக்கப்படுகிறது மனதில். மனதில் வகுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அது வாழ்க்கையின் பாதையாக வாழ்க்கையில் அப்படி மாற ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் வருதா, கவலையின் எண்ணங்கள் வருதா, பிரச்சனைகள் எண்ணங்கள் வருதா, போராட்டத்தின் எண்ணம் வருதா, அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்றாரோ அதை இறுதியாக உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாதையிலே கொண்டு போய் விட்டுரும். சொன்னது புரியுதா? ரோமர் திருப்புங்க, ரோமர் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை ஏதோ வரும்படிக்குன்னு சொல்லல, நம்பிக்கை பெருகும்படிக்கு. எப்படி பெருகுது? பரிசுத்தாவின் பலத்தினாலே. பரிசுத்தாவினுடைய பிரதானமான வேலை என்ன? மீட்பில் என்ன நடந்ததோ உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பாவியானுடைய பிரதானமான வேலை என்னங்க? அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாரோ, மீட்பில் என்னெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நமக்கு அறிவிப்பார். அதை அறிவிக்க அறிவிக்க வார்த்தை உள்ள வர வர என்ன பண்றார் என்றால் நம்பிக்கை பெறுகிறது. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன் என்றால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு அவர் தேவன். நல்லது நடக்குன்னு எதிர்பார்க்கிறீங்களா? சுகமாவேன்னு எதிர்பார்க்கிறீங்களா? பிரச்சனை எல்லாம் தீருன்னு எதிர்பார்க்கிறீங்களா? கடன் எல்லாம் அடைக்கப்பட்டு நான் கடன் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கிறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களான்னு? அதுக்கு அவர் தேவன். அதுக்கு தாங்க அவர் தேவன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் தரித்திரத்துக்கும் வியாதிக்கு அவர் தேவன் அல்ல. அவர் நமக்கு நல்லது நடக்கும், அதுக்கு தேவன். அது என் நம்பிக்கை எப்படி பெறுகிறது? பரிசுத்தாவினால பெறுகிறது. பரிசுத்தாவின் என்ன செய்கிறார்? வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்தாவின் பலத்தினால ஒரு நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களா? சுகமாவே எதிர்பார்க்கிறீங்களா? பிரச்சனை எல்லாம் தீர்வு எதிர்பார்க்கிறீங்களா? பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு எதிர்பார்க்கிறீங்களா? அது எதிர்பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிறோம். என்னைக்கு விமோச்சனம் உண்டாகும் நினைச்சீங்கன்னா கவலையும் கண்ணீரும் பெருகும். சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும். அதனால சொல்ற கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஏன் சந்தோஷமா இருக்குன்னா வெளியே வருவோம், ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம், அக்கறைக்கு கட்டாயம் போவோம். நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து ரெஸ்டா இருந்து நான் தேவன் என்பதை கொஞ்ச நாள பார்ப்பீங்க.
ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். மனசு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அமர்ந்திருந்தென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் ஆத்தும நங்கூரமாக இருக்கும். புயல் அடிக்குமா? அடிக்கும். பிரச்சனை வருமா? வரும். போராட்டம் வருமா? கப்பலை மோதுமா? ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் படிக்க வேணாம், சொல்லிட்டு போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற சிறை கைதிகளும் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். போகிற வழியில் பெரிய ஒரு புயல் அடிக்குது. யூரோக்ளித்தான்கிற ஒரு புயல் அடிக்குது. புயலுக்கு பேர் வைக்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ தான் தானே புயல், இப்போ வச்சா நினைக்காதீங்க. புயலுக்கு பேர் வைக்கிற பழக்கங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குது. கரெக்டாக பேர் வச்சு, இப்போ தானே புயலாம் கரெக்டாக தெரியுது இல்லையா? யூரோக்ளித்தான் ஒரு புயல் அடிக்குது. அடித்த உடனே எல்லாருமே உயிர் போயிடும், உடைமைகள் போயிருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்பிக்கை முற்றிலுமாக போயிடுச்சு. பிழைக்க மாட்டோம்ங்கிற நிச்சயம் வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 21 நாள் சூரியனையே பார்க்கவே இல்லை. 21 நாள் கண்டினியூஸாக மழை பெய்யுது. கப்பல் புயலில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இரவில் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருது. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்கிறார். மறுநாள் எழுந்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், திடம் மனதாக இருங்க, எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு எதாவது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? அப்படித்தான் நடக்கும். வேற எப்படி நடக்காதுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே போல உங்களுக்கு நடக்கும். பிசாசு சொல்லுவான் நடக்காதுன்னு சொல்லுவான், அது நடக்காது. கர்த்தர் சொன்னது நடக்கும். வழியே இல்லம்பா அப்படின்னா வழி இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு சில பிரச்சனைக்குள்ள போறீங்களாங்க, அது தற்காலிகமானதுங்க. வழி இல்லைன்னு பிசாசு சொன்னான்னா வழி இருக்கிறதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்குங்க. அது நடுராத்திரில எழுப்பி சொன்னான்னா ரொம்ப பக்கத்தில் வழி வந்துருச்சுன்னு அர்த்தம். நடுராத்திரி தூக்கம் போச்சுங்க, வழியே இல்லைன்னு சொல்லிட்டான், ஐயோ அப்படின்னா பதில் ரொம்ப பக்கமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவன் தூங்காம உங்களை எழுப்புறான். இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறுதலுக்கு உட்பட்டது. தேவனோட வார்த்தை மட்டும் மாறாதது. எதை சிந்திக்கிறீர்கள், எதை உள்ள கொண்டு வரீங்க, ரொம்ப தீவிரம் காமிங்க. மனதுக்குள்ள கவலையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உள்ள விடாதீங்க. வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 10 நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோங்கிறார். ஒரு கவலையின் எண்ணம் வருதா, அதை சிறைபிடிங்க. சிறைபிடிச்சு கிறிஸ்துவின் எண்ணத்துக்கு கீழே கொண்டு வாங்க. ஜெயிக்க மாட்டேன்னு எண்ணம் வருதா, அதை சிறைப்பிடிச்சிட்டு அதை அடைச்சிட்டு நான் ஜெயிப்பேன், ஜெயமா இருப்பேங்கிற அந்த எண்ணத்தை மேலோங்க விடுங்க. நான் சொன்னது புரியுதாங்க? நீ ஜெயிக்க மாட்டே, விமோச்சனை இல்லைன்னு பிசா சொன்னான்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிறவனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன், அந்த எண்ணத்துக்குள்ள இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? கவலை என்பது ஒரு எண்ணம். எந்த எண்ணம் உள்ள வருகிறதோ அந்த எண்ணத்துக்குள்ள அப்படியே போகாம அந்த எண்ணத்தை சிறைப்பிடித்து தேவனுடைய எண்ணத்துக்கு கீழே கொண்டு வந்துருங்க. புரியுதா? தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த எண்ணத்துக்கும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் இருக்கு. ஆங்கில பைபிள்ல கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்துகிறோம் இருக்கு. கல்வாரிசில் என்ன செஞ்சு முடிச்சாரோ அதுக்கு கீழே அந்த எண்ணத்தை கொண்டு வர. இப்படி கொண்டு வந்தீர்கள் என்றால் மனது கவலைலாம் இருக்காது, சோர்விலாம் இருக்காது, முற்றிலும் ஜெயமாக தான் இருக்கும். ஒரே ஒரு வசனம் அடித்து முடிப்போம். புலம்பல், நான் புலம்பல, அப்படி ஒரு புத்தகம். இந்த புத்தகம் முழுவதும் ஒருவருடைய புலம்பல் தான். அதனால தான் அந்த புத்தகத்துக்கு புலம்பல்னு வச்சுருக்கான். அவர் புலம்புனது சிறையிருப்பில் எழுத நேரம், நம்பிக்கையற்ற நேரம். இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க. இவரே ரொம்ப நேரம் ஜெயிலில் தான் இருப்பார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒரு புலம்புறார். மனதில் என்ன வருது இல்லையா, என்ன வரலையா, நம்ம
19:19 எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தரலும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. வாழ்க்கை கசப்பா இருக்கு, சிறுமையா இருக்கு, தவிப்பா இருக்கிறது. அதை என் மனசு நினைச்சு நினைச்சு முறிஞ்சு போகுது, உடைஞ்சிருது. 21 இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா பட்டுங்கிற வார்த்தை வரும். ஆனாலும் இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகளுக்கு காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. முதல்ல சில காரியங்களை புலம்புனாலும் ஒரு முடிவுக்கு வராது. ஆனாலும் இதை மனசில் வச்சு நம்பிக்கை வரும். ஏன் நம்பிக்கை வரும் என்றால், நான் அழிஞ்சு போக மாட்டேன், அது கர்த்தருடைய கிருபை. அது கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள் வரலாம், மனதில் குழப்பங்கள் வரலாம். மனதில் ஒரு காரியத்தை மனதில் நிறுத்துங்க, கர்த்தர் நல்லவர், விடுவிப்பார் என்று கர்த்தருக்கு முன்கூட்டி நன்றி சொல்லுங்க. என்ன பிரச்சனை இருக்கிறதோ இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை நிச்சயமாக விடுவிப்பார், கர்த்தரின் பங்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று முன்கூட்டியே தேங்க்ஸ் பண்ணுங்க. நிச்சயம் விடுதலை உண்டுங்க, நிச்சயம் மாற்றம் உண்டு. அதை விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா முன்னாடி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே சுகமாக்குனதுக்கா நன்றி, குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்த்ததுக்கா நன்றி, முன்கூட்டியே நன்றி சொல்லுங்க. என்ன வேதம் சொல்கிறது? 2 கொரிந்தியர் 2:14 எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு எப்பொழுதும், எப்பொழுதும் என்றால் எப்பொழுதும். கடந்த முறையில் வெற்றியை கொடுத்திருக்கிறாரா? வருகிற வாழங்க கொடுப்பார். அதை மனசில் நினைச்சு முன்கூட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே சுகம் கொடுத்ததுக்கா நன்றி, வெற்றி கொடுத்ததுக்கா நன்றி, உம்மை போலவே நான் வாழும்படியா உம்முடைய சமாதானத்தை எனக்குள்ள வச்சிருக்கீங்க. இது உலகம் கொடுத்ததில்ல, மீட்புல வந்தது. ரட்சிப்பு எப்படி வந்துச்சுங்க? மீட்புல வந்தது. சுகம் எப்படி வருகிறது? மீட்புல வருகிறது. அதே மாதிரி மனதில் சமாதானம் மீட்பின் மூலமாக வருகிறது. மீட்புல வந்திருக்கிற என்றால் மீட்பு தோல்வி அடையாது. மீட்பு தோல்வி அடையுமா? நீங்க மீட்கப்பட்டவர்கள், அப்ப நீங்களும் தோல்வி அடைய மாட்டீங்க. தற்காலிகமான சில தோல்விகள் இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. கவலைப்படுவது, அதேரியப்படுவது, சோர்வடைவது தேவன் நமக்காக ஏற்படுத்தின காரியம் கிடையாது. அந்த விதத்தில் தேவன் நம்ம டிசைன் பண்ணவே இல்லைங்க. இது வீழ்ச்சியின் மூலமாக வந்தக்கூடிய காரியம். நம்ம தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்திருக்கிறாரா? மீட்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆத்தும மீட்புக்கும் அவ்வளவு பெரிய கிரயத்தை, அவமானத்தை செலுத்தியிருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். சில பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னும் ஒரே காரியம் சொல்லி முடிச்சுறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? உங்களை நீங்கள் நேசிக்கிறத காட்டிலும் அவர் உங்களை நேசிக்கிறாரா? சொல்லுங்க. உங்க பிள்ளையை நீங்க நேசிக்கிறத காட்டிலும் அவர் நேசிக்கிறாரா? உங்க பொருளாதாரத்தை குறித்து நீங்க கரிசனப்படுறத காட்டிலும் அவர் கரிசனப்படுறாரா? அப்ப அவரே கவலைப்பட, நீங்க எது கவலைப்படுறீங்க? உங்களை பத்தி அவரே கவலைப்படல. அதான் கேட்டேன். உங்களை பத்தி நீங்க நேசிக்கிற காட்ட உங்களை அவர் அதிகமா நேசிக்கிறார். அவரே கவலைப்படாம நிம்மதியா இருக்கிறார் என்றால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் நேசிக்கிற மாதிரி உங்களை பிள்ளைய நீங்க நேசிக்கவே இல்லைங்க. அவரை திரும்பி பாருங்க. அவர் கவலை இல்லைன்னா அப்போ உமக்கே கவலை இல்லையா? எனக்கு அது கவலை. அன்னைக்கு நேரத்தை ஊழியத்தை குறித்து கவலை வந்துடுது. நேத்தான் நினைச்சேன், ஆண்டவர் ஏன் ஊழியம் இல்லை, நான் அது கவலைப்படனது, நீ கவலைப்படலை, அப்போ நான் அது கவலைப்பட்டு காரியங்கள்லாம் உம்முடைய காரியத்தை உன் மேலே ஒப்படைக்க போறேன். நீர் ஜெயமா முடிப்பீருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அவர் கவலைப்படலையா? அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படக்கூடாது. கவலைக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த விதத்தில் டிசைன் பண்ணப்படவில்லை. ஒரு எண்ணம் வருதா, ஆழமா வருதா, டக்குன்னு கட் பண்ணிருங்க. நம்முடைய மனதுங்க இது. நம்முடைய மனதை எப்படினாலும் சிந்திக்கலாம். இப்படி சிந்திக்கலாம். டக்குன்னு அமெரிக்கா போயிட்டு டக்குன்னு வேணாம், அமெரிக்கா வேணாம், நியூசிலாந்துக்கு போயிடலாம்.
மனது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க. ஏரோப்ளேன் போக முடியுமா? அவ்வளோ சீக்கிரமாக போகாது. உங்கள் மனசு போயிடும். டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணலாம். கவலை வருதா, பயம் வருதா, சே இதெல்லாம் வேணாம், ஜெயமாக இருப்போம், வெற்றிகரமாக இருப்போம். மறு நிமிடமே வாக்கு தத்தம் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். நேரம் ஒதுக்கி பைபிள் வாசிங்க. அந்நிய பாஷை பேசுவீங்களா? ஒன்றுமே தெரியலன்னா 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. சில காரியங்களுக்கு நமக்கு பதில் தெரியாதுங்க. செருபாபேல்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, செருபாபேலே இது பலத்தினால செய்கிற காரியம் கிடையாது, உன்னோட திறமையில் செய்கிற காரியம் கிடையாது, என்னோட ஆவியினால் செய்ய முடியும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை உண்டாகும் சொல்லும் பொழுது பரிசுத்தாவின் வார்த்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, நமக்காக ஜெபிக்கவும் செய்கிறார். ஒன்றுமே வழங்கலைன்னா எங்கிட்ட தனியாக போயிட்டு தனியாக ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. பேசும் பொழுது பதில பேசுகிறீங்க. பேசி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அதுவரை பேசுங்க. 1/4 மணி நேரம் பார்த்தா முடிஞ்சான்னு பேசாங்க. 1/4 மணி நேரம் தான் பண்ணாரு, முடிஞ்சு. அவர் முடிச்சிருக்க மாட்டார். பதில் உள்ள ஒரு ரெஸ்ட் வருகிற வர பேசுங்க. உள்ள ரெஸ்ட் வந்துருச்சுன்னா வேலை நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பதில் வளர்க்க போகுது, அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுதுன்னு நினைங்க. தயவை பேசுங்க. தயவு சாத்தியமில்லாதெல்லாம் சாத்தியமாக்குங்க. கடினமானதெல்லாம் மிகவும் எளிதாக்குங்க. எது முடியலையோ அதை யோசிக்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய தயவு, நம்முடைய அனுகூலம், நம்முடைய ஒத்தாசை அதை நம்பி பாருங்க. எது நடக்காதுன்னு சொல்கிறாங்களோ அது உங்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நடத்தி காமிப்பார். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் கவலைப்படாதீங்க. கவலைப்படும் பொழுது அவரோட உண்மைத்தன்மையின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பிசாசுடைய சத்துவத்தில் நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தருடைய சத்துவத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கன்னு இருக்கு. புரியுதா? பிசாசு அழிக்கிற சக்தியை காட்டிலும் தேவன் உங்களை பாதுகாக்கிற சக்தி பெருசுங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருதயம் பயப்படாமலும் அதை மட்டும் செய்யுங்க. கவலை வருதா? இருதயமே உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ பயப்படாத, கலங்காத, தேவன் மேலே பற்றுதலாயிரு. நீ அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று அறிந்து கொள். அவர் காரியங்களை வாய்க்க செய்வாருங்க. உங்கள் வேலை என்ன? கையை வறுத்து ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சுகம் கொடுத்தக்கா நன்றி, வெற்றி கொடுத்தக்கா நன்றின்னு சொல்லுங்க. வாசல்கள் திறக்கப்படும், வெளிச்சம் பிரகாசமாக தெரியும். எழுந்து நிற்போம். கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் உண்மையா இருங்க. சூழ்நிலைகள் மாறலாம், வார்த்தை மாறாது. வார்த்தை உண்மை உள்ளது, உறுதியானது, நிச்சயமானது. கவனத்தை பிரச்சனை மேலல்ல, வார்த்தையின் மேல வைங்க. ஜெயமா கர்த்தர் முடித்து கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். வார்த்தை ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாச துவைக்கிறவரும் அது முடிக்கிறோமா இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். இருதயம் பயப்படுவதற்கும் கலங்குவதற்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் பயப்படாத இருப்பதாக சொன்னீரே, பயப்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, கலங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த சமாதானத்தை சிந்திக்கவும் யோசிக்கவும் அதே மனதில் கொண்டு வரவும் உதவி செய்வீராக. நாங்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கு, கலங்காமல் வாழ்வதற்கு, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு தேவையான கிரயத்தை கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அது கிரயத்தின் அடிப்படையில் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதே. துதிக்கிறோம். கைவிடப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், வேதனை அனுபவித்தவராய் சிலுவையில் தொங்கினீர். நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய் இல்லாமல் எல்லாரிதிலையும் வெற்றியின் உணர்வோடு, ஜெயத்தின் உணர்வோடு வாழ்வதற்கு உதவி செய்யறக்கா நன்றி. வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய எண்ணங்கள் சிந்தை முழுவதும் உம்முடைய எண்ணங்களாலும் சிந்தைகளால் நிறைந்திருக்கட்டும். நம்பிக்கை இல்லை, வாய்ப்பு இல்லை, எதிர்பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் கர்த்தாவை எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். மக்கள் நன்றி. இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமாதானம் ஆளுகை செலுத்தட்டும், உடைய சந்தோஷம் ஆளுகை செலுத்தட்டும். கர்த்தாவே வாழ்க்கையின் முடிவு நிறைவாக இருக்கட்டும். தலைக்கல்லைவன் கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நிறைவாக முடிக்கக்கூடிய சத்துவத்தை தேவனே கூட இருந்து கொடுக்கிறக்கா நன்றி. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீர்கள். திருப்பி சொல்றேன், கவலைப்படாதீர்கள். தேவன் மேல பற்றுதலா இருங்க. தேவன் மேல கரிசனையா இருக்கிறாரோ, என் மேல சிந்தையா இருக்கிறாரோன்னு நினைக்காதீங்க. வேதத்தில் ஆகாரம் கொடுத்து இருந்தா கணவன் சிந்திக்கல அவளை பத்தி விட்டான், தண்ணியை கொடுத்து விட்டு பத்தி விட்டான். கூட இருந்த இனத்தார் ஜனத்தார் யாரும் சிந்திக்கல. இருக்கிற தண்ணியெல்லாம் தீந்துருச்சு. வனாந்தரத்தில் ரொம்ப தூரம் போயிட்டா. இப்போ தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, வனாந்தரம், காடான பகுதி. வீட்டுக்காருக்கு சிந்திக்கலை, கூட இருந்தவன் சிந்திக்கலை, எத்தனை பழகணும் யாருமே சிந்திக்கலை. ஆனால் தேவன் சிந்திச்சார். தேவன் சிந்திச்சு தேவன் கூடயே போனாருங்க. அந்த இடத்துல லகாய் ரோஹிங்கிற ஒரு துறவை ஏற்படுத்தி கொடுத்தார். என்னை காண்கிற தேவன் சொன்னார். உங்களை காண்கிறவருங்க. யாரும் உங்களை மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், கணவன் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம். கர்த்தர் மறப்பது கிடையாது. உங்களை காண்கிற தேவன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இவையெல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் காண்கிறார். நீங்க செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க. வாழ்க்கை ஜெயமா இருக்கும். இந்த பாடலை பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கே தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கே தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது வேளன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது வேளன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. பக்கத்தோட சொல்லுவோம். பதில் நல்லா கையை கொடுத்து சொல்லுவோம். தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். உங்கள் இருதயம் பயப்படுவதற்கும் கலங்குவதற்கும் தேவன் விரும்பவில்லை. அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுப்பதற்காக வேதனைப்பட்டார், காயப்பட்டார், நெருக்கப்பட்டார். ஆகவே நாம் நெருக்கப்பட்டு உள்ளே நொறுங்கி விடுவதற்கு இடம் கொடாமல் தேவனுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாக மாற்றி ஜெயத்தோடு வெற்றியோடு வாழ்வோம். ஆமென்.